உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. வணக்கம். இன்று குழந்தைகள் தினம். உண்மையிலேயே இன்று இந்தியாவின் குழந்தைகள் தினமா என்றால், உண்மையில் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் பிரதம மந்திரியாக இருந்து உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக, பேச்சாளராக, நாட்டுக்கு உழைத்த நல்லவராக வாழ்ந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு தான். 1889ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்த இவர் 1964இல் இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தபோதே மறைந்த பெருமை இவருக்கு உண்டு. பெரிய குடும்பத்தில் பிறந்தவர், செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தை மோதிலால் நேரு புகழ்பெற்ற வழக்கறிஞர். அதே போல் இவருடைய வீடு அலகாபாத் நகரில் அமைந்த அந்த ஆனந்த பவனம் என்ற வீடு. இவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தார். தான் குழந்தையாக இருந்தபோது எப்படி இல்லத்தில் வளர்க்கப்பட்டேன் என்று எழுதுகின்றார். நான் தனியாக இருந்தபோது கூட சுற்றத்தாருடைய வீடுகளிலிருந்து வருகிற குழந்தைகள், அதோடு மட்டுமில்லை எனக்கு பிறகு பிறந்த என் தங்கைகள் என்று நான் வளர்ந்தாலும், பண்டிகை நாள்களின் போது குழந்தைகள் வந்தவுடன் அந்த வீடே உண்மையில் ஆனந்த பவனமாக மாறிவிடும். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், அந்த நதிநீர் அவர்கள் வீட்டினுடைய நீச்சல் குளத்தினுடைய வழியாக வந்து செல்லுமாம். அதாவது ஆற்றிலே சென்று நீராடுவதைப் போல அந்த ஆற்று நீர் உள்ளே வந்து வெளியே செல்வது போல வீட்டை கட்டியிருப்பார்களாம். அத்தகைய பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரர் இவர். ஆனால் இவருடைய மனம் எப்போதும் குழந்தை மனமாக இருக்கும். படித்ததெல்லாம் லண்டனில் படித்தார். இவருடைய அந்த உடை, தலையில் அணிந்திருக்கிற தொப்பி, அவருடைய அந்த சட்டையில் செருகப்பட்டிருக்கும் ரோஜா, இந்த அடையாளங்கள் தான் எப்போதும் நமக்கு நேருவை அடையாளம் காட்டும். அத்தகைய பெருமை உடையவர் இவர். எத்தனையோ சோதனைகள் இவருடைய வாழ்க்கையில் இருந்தன. அந்த சோதனைகளெல்லாம் தாண்டி இவர் வெற்றிகரமாக இந்தியாவினுடைய பிரதமராக, முதல் பிரதமராக வந்து சேர்ந்தார், பதவியேற்றார். நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் பல செயல்களை செய்து காட்டினார். அதோடு மட்டுமில்லாமல் இவர் குழந்தைகளிடத்தில் மிகுந்த அன்புடையவராக திகழ்ந்தார். எப்படி இயேசுநாதர் சொல்லுவாரோ, குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொல்லுவாரோ, அதுபோல குழந்தைகள் அருகிலே செல்லுகிற வாய்ப்பை இவர் பெற வேண்டும் என்று விரும்புவார். எந்த கூட்டத்துக்கு சென்றாலும் தனக்கு அணிவிக்கின்ற அந்த மாலைகள் மற்றவற்றை குழந்தைகளை நோக்கி அவர் கொடுக்கின்ற அந்த அழகை நான் சிறுபிள்ளைகள் பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அப்போதெல்லாம் முதல்ல இந்தியன் நியூஸ் என்று போடுவார்கள். அதில் நாட்டின் பெருமைகள் எல்லாம் சொல்லப்படும். அதில் நேரு நடந்து வருகின்ற அந்த காட்சியும், அவர் திறந்த ஜீப்பில் செல்லுகிற போது அவர் மாலைகளை கழற்றி மக்களை நோக்கி வீசுகின்ற போது அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முகத்தில் ஏற்படுகிற சந்தோஷமும், அவர் முகத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியும் அத்தனை அருமையாக இருக்கும். உலகமெங்கிலும் குழந்தைகள் தினம் பல்வேறு நாட்கள் கொண்டாடப்பட்டாலும் இந்தியாவில் இந்த தினமே கொண்டாடப்படுகிறது. எப்படி செப்டம்பர் 5 சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறதோ, அதுபோல நேரு அவர்களுடைய பிறந்தநாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றன. ஏன் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்றால், குழந்தைகள்தான் இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள். அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்குமானால், அவருடைய முகத்திலே சந்தோஷம் இருக்குமானால், கபடமில்லாத தன்மை இருக்குமானால், அதுதான் நமக்கு பிடித்த ஒன்று. மிக அழகாக சொல்லுவார்கள், குழந்தையை கையில் வைத்திருந்தால் கை வலிக்கிறது, இறக்கிவிட்டால் மனது வலிக்கிறது என்ற ஒரு கவிதையை நான் பார்த்திருக்கிறேன். மலர்களை விரும்புகின்றவர்கள் குழந்தைகளும் விரும்புவார்கள். நேரு அவர்கள் ரோஜாவை விரும்பினார், ரோஜாவை அணிந்திருந்தார். ரோஜாவை போன்ற மென்மையான குழந்தைகள் மனதையும் புரிந்து வைத்திருந்தார். அதனால்தான் தன்னுடைய பிறந்தநாளை குழந்தைகள் தினமாக அறிவித்திருக்கிறார். இந்த நாளில் குழந்தைகளை நாம் பேணி பாதுகாப்பதோடு அவர்களுடைய மனம் மகிழுமாறு நற்காரியங்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை காப்பாற்றுகின்ற பெருமையுடைய குழந்தைகளாக வளர இருக்கின்றன. ஒவ்வொரு வீட்டு குழந்தையும் முக்கியமான குழந்தைதான். குழந்தைகளை பேணி பாதுகாப்போம், போற்றி வளர்ப்போம். குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம்.
அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.